சிக்கனில் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்கிறதுக்காக பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் வந்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம் இதுவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸுக்கு ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட்டும் வந்து சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 2 குழிக்கரண்டிக்கு வந்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு மேலே வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க.